அதுபோல எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாம மக்கள் பணியில் எங்களை ஈடுபடுத்தின எங்கள் மத்திய தொகுதி எம்எல்ஏ முஸ்தபா, நீங்க தான் மக்கள் பணியை மட்டும் செஞ்சுக்கிட்டே இருங்க, எங்களை எல்லாம் உற்சாகப்படுத்தி எங்களோட வெற்றி நாயகன் VMS முஸ்தபா அவர்களுக்கும் மிக்க நன்றி தெரிவிக்கிறேன். மாமா சொல்றது போல வரவேற்கிறோம். சிறு துளிகளை பெரு வெள்ளமாக்கும் அணை போன்ற வல்லமை கொண்ட எங்கள் அண்ணன் அன்பு சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் எனது அன்போடு வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி கொள்கிறேன். நாங்கள் அழைத்ததும் வருகை தந்து தளபதியை நேரில் பார்ப்பது பாக்கியம் என்று நினைத்த என்னை இன்று தளபதியின் கண்ணசவில் செயல்பட துடிக்கும் எங்களுக்கு அவரை வாழ்த்த வயதும் இல்லை, அனுபவம் இல்லை. எனது உழைப்பையும் மத்திய தொகுதியின் பங்களிப்பும் எப்போதும் இருக்கும். அடுத்தபடியாக தனி விழாவை நடத்தலாம். இறுதி மூச்சு வரை தளபதியாரின் வழி நடப்பனாகவும் மதுரை மத்திய தொகுதி எம்எல்ஏ திரு சட்டமன்ற உறுப்பினர் மதார் பத்ரின் என்ற நன்றி வணக்கம். ஒரு நல்ல கைதட்டல் கொடுத்துடலாமா? சிறப்பு விருந்தினர் ஸ்டார் குரு அவர்களை வாழ்த்துரை ஆற்ற வருக வருக என வரவேற்கிறோம். அன்பிற்குரிய அண்ணன் வெற்றிக்குமாரன் அவர்களை ஒரு சில வார்த்தைகள் உரையாற்ற வருமாறு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். திரு சி. ஜோசப் விஜய் அவர்களினுடைய 52வது பிறந்த நாள் விழா உலகம் முழுக்க வாழ்கிற தமிழர்கள் எல்லாம் இன்று மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். நாளை பிறந்த நாள். நாளை நடைபெற இருக்கிற பிறந்த நாள் விழா கொண்டாட்டம் இன்று காலையிலிருந்து தமிழகம் முழுக்க களை கட்டப்படுகிறது. தமிழக வெற்றி கழகத்தினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள், காங்கிரஸ் பேரியக்கம், விடுதலை சிறுத்தை, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக், தோழமை கட்சிகள் மற்றும் சட்டமன்ற நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களினுடைய பிறந்த நாளை மிகச் சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். இது 1967க்கு பிறகு 1977க்கு பிறகு 2026இல் மிகப்பெரிய ஒரு அரசியல் மாற்றம் நடந்திருப்பதை உணர்ந்து இன்று தமிழக மக்கள் இதை வெற்றி விழாவாக கொண்டாடி வருகிறார்கள். மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு அன்னை மீனாட்சியினுடைய அருளால் நல்ல ஆரோக்கியமான பலமும், நல்ல ஆரோக்கியமான மனபலமும், நல்ல ஆரோக்கியமான உடல் நலமும் கிடைக்க வேண்டி அருள்மிகு மீனாட்சியினுடைய திருவருளை நாங்கள் வேண்டுகிறோம். அவர் நீண்ட காலம், நீடூழி, பல்லாண்டு காலம் வாழ வேண்டும் என்று மதுரை மாவட்டத்தின் சார்பாக, சட்டமன்ற உறுப்பினர்களின் சார்பாக, அமைச்சர்களின் சார்பாக இந்த நேரத்திலே எங்களுடைய
புகழையும் எங்களுடைய வாழ்த்துக்களையும் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறோம். அதை பத்தி எனக்கு ஒன்றும் தெரியாது. அகில இந்திய காங்கிரஸ் கமிட்டி தலைவர் மாண்புமிகு மல்லிகார்ஜுன் கார்கே அவர்கள் எடுக்க வேண்டிய முடிவு. அதை பற்றி நான் விவாதிக்கவும் முடியாது. அது அகில இந்திய தலைமை தெரிவிக்க வேண்டிய நிலைப்பாடு. அவ்வளவுதான் அந்த நிலைப்பாடு. இல்ல, மாற்றம் என்பது மாறாதது. மாற்றம் ஒன்றே மாற்றப்படக்கூடியது. மாற்றம் என்பது தமிழக காங்கிரஸ் கட்சிக்கு அவசியம் என நான் கருதுகிறேன். சார், சந்தர்ப்பவாதிகள் ஆர்எஸ் பாரதி திமுகவோட ஏற்கனவே கூட்டணியில் இருந்த சந்தர்ப்பவாதிகள் காங்கிரஸ் கம்யூனிஸ்டுகள் சந்தர்ப்பவாதிகள் தேர்தலில் தெரிஞ்சிருச்சுன்னு சொல்லி ஆர்எஸ் பாரதி சொல்லியிருக்காங்க. நாங்க சந்தர்ப்பவாதின்னு சொல்றாரு காங்கிரஸ், விசிகேவை சந்தர்ப்பவாதின்றாரு, இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சந்தர்ப்பவாதின்றாரு. கம்யூனிஸ்ட் கட்சி வெளிப்படுத்தி விட்டது. முதலமைச்சர் தளபதி விஜய் தலைமையில் ஒரு நல்ல ஆட்சி நடக்கிறது என்று தெளிவுபடுத்தப்பட்டிருக்கிறது. திமுக கூட்டணியில் இருந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகம் மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களை 45 நிமிஷம் சந்திக்கிறார்கள். மாண்புமிகு நம்ம வைகோ அண்ணன் அவர்களுடைய புத்தக வெளியீட்டு விழாவிற்கு மாண்புமிகு முதலமைச்சர் தளபதி விஜய் அவர்களை அழைத்திருக்கிறார்கள். இதை விட வேற என்ன வேணும்? அந்த கூட்டணி ஆர்எஸ் பாரதி பேசுறாருன்னா நீங்க அவரை தான் அவரை போய் கேட்கணும். என்ன வேகம், என்ன குறைபாடு, என்ன வெளிச்சத்தின் விளைவாடு? ஏங்க, நாங்க ஆட்சிக்கு வந்திருக்கிறோம். ஆட்சிக்கு வந்து கிட்டத்தட்ட நாம ஒரு 30-40 நாளா ஆகிப்போச்சு. ஆனா ஒரு சில பேர் இன்னும் ஆட்சியில இருப்பதாவே நினைத்து கொண்டு இருக்கிறாங்க. ஜனநாயகத்தில் அது மிக தவறான கொள்கை, தவறான முடிவு. வெற்றி பெற்றிருப்பது தமிழக வெற்றி கழகம், ஆட்சி அமைத்திருப்பது தமிழக வெற்றி கழகம். அவ்வளவுதான். சரிங்க, நீங்க சேர்ந்ததுனால தானே இந்த தமிழ்நாட்டு மக்கள் ஒன்னாயிட்டாங்க. நான் பல கல்லூரிக்கு போறேன், பல மாணவர்களை பார்க்கிறேன். ஆச்சரியம் என்னன்னா, எல்லா மாணவர்களும் மாணவிகளும் தளபதி விஜயின் மீது தீராத பற்று கொண்டிருக்கிற ஒரு காட்சியை நான் காண முடிகிறது. அது என்ன காரணம்னா, ஒரு சைலண்ட் ரெவலேஷன் தமிழகத்திலே ஏற்பட்டிருக்கிறது. அந்த மறைமுகமான தனித்துவமான புரட்சி என்பது ஒரு அரசாங்கத்தையே மாற்றியிருக்கிறது. ஏறத்தாழ ஒரு 74 ஆண்டுகளுக்கு பிறகு ஒரு புதிய அரசாங்கம், இளைஞர்களினுடைய அரசாங்கம், யுவதிகளினுடைய அரசாங்கம் அமைக்கப்பட்டிருக்கிறது. அமைக்கப்பட்டிருக்கிற அரசாங்கத்திற்கு பல தரப்பில் இருந்தும் பொன்னான வாழ்த்துக்களை கிடைத்திருக்கிறது. இந்த நேரத்தில் பத்திரிகையாளர்கள் சார்பாக, மதுரை மாமன்றத்தின் சார்பாக மாண்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கு எங்கள் பிறந்த நாள் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நன்றி.